சாரி, நாங்க போன கிளாஸ்ல MySQL ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் ரெக்கார்டிங் அனுப்புங்க சொல்லி போட்டிருந்தாங்க. நான் யூடியூப்ல பப்ளிக்கா போட்டோம், பார்க்கலையா நீங்க ரெக்கார்டிங்? ஓகே. பாத்துங்க சார். யா, பப்ளிக்கா போட்டிருக்கோம். திரும்ப ஒரு ரீசன் பண்ணி வரேன் குரூப்ல. நோ இஷ்யூ. சரி, நாங்க கடைசி கிளாஸ்ல பார்த்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். தென் நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம் தரவுத்தளங்களை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லி. சொல்லுங்க, தரவுத்தளம் ஒன்று கிரியேட் பண்றதுக்கான கோடிங்னு. கிரியேட் கிரியேட் டேட்டாபேஸ், தென் ஸ்பேஸ் விட்டு பிள்ளைகள் டேட்டாபேஸுக்கு ஒரு பேர் வைக்கணும். உதாரணமா எக்ஸாம்பிள் டிபி என்று வைக்க. கிளியர்? ரைட். இந்த தரவுத்தளத்தை நாங்க அணுகணும்னா என்ன கோடிங்? யூஸ் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ். பெர்ஃபெக்ட். இந்த டேட்டாபேஸ் நான் அழிக்கணும்னா என்ன கோடிங்? ட்ராப் டேட்டாபேஸ், தென் எக்ஸாம்பிள் டிபி. டவுட் இருக்கோமா? அதே மாதிரி என்னென்ன தரவுத்தளங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு பார்க்கணுமாக இருந்தா நாங்க ஷோ டேட்டா பேசஸ் சொன்ன கட்டளையை கொடுத்தோம்னா சரி பிள்ளைகள், இந்த கட்டளை கூடாக எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தரவுத்தளங்களையும் நாங்க பார்க்கலாம். இதுல நான் யூஸ் பண்றது, நான் நினைக்கிறேன் நமக்காக கிரியேட் பண்ணது ஆன்லைன் கிளாஸ். ஐ திங்க் கரெக்டா? எஸ். இப்ப இந்த டேட்டா பேஸுக்குள்ள நாங்க போறோம். எனவே நாங்க கொடுக்க வேண்டிய கோடிங் யூஸ் ஆன்லைன் கிளாஸ். இப்படி கொடுத்தோம்னு சொன்ன பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸ் டேட்டா பேஸுக்குள்ள நாங்க வந்தாச்சு. என்னென்ன அட்டவணைகள் இருக்குன்னு பார்க்கணும்டா பிள்ளைகள், இதுக்கான கோடிங் என்ன? ஷோ டேபிள்ஸ். என்ன கோடிங்? ஷோ டேபிள்ஸ். ஷோ டேபிள்ஸ் கட்டளை கூடாக எங்ககிட்ட இருக்கிற எல்லா அட்டவணைகளையும் பார்க்கலாம். சொல்லுமா, எங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் கட்டமைப்பை பார்க்கணும்டா ரெண்டு கோடிங் நாங்க படிச்சிருக்கோம். ஒன்று டிஸ்கிரைப் சொன்ன கமாண்ட், டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்த பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் டேபிளுக்கான கட்டமைப்பு எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக காணப்படும். கிளியர்? இதை நாங்க ஷோ கிரியேட் டேபிள் எனப்படுகின்ற கட்டளை கூடாகவும் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கும்? ஷோ கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட். இன்னும் டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு இந்த கட்டளை கூடாக கிடைக்கும். பிள்ளைகள் தம்பி, ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருந்து எல்லா தரவுகளையும் பார்க்கணும்னா என்ன கோடிங் கொடுக்கணும் சொல்லுங்க. செலக்ட் பண்ணுங்க. எல்லா தரவுகளும் வேணும்னா ஸ்டார் மார்க் ஃப்ரம் என்ன டேபிள்? ஸ்டூடெண்ட். செலக்ட் அஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்று கொடுத்த பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் அட்டவணையில இருந்து எல்லா தரவுகளும் எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 13 ரெக்கார்ட் இருக்கு பிள்ளைகள். இன்னொரு 10 ரெக்கார்ட்ஸ் நாங்க இன்சர்ட் பண்ணுவோம். சரியோ? 3 மெத்தட கூடவும் இன்சர்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் கூட ஒரு ரெக்கார்ட், அடுத்த மெத்தட் கூட ஒரு 4 ரெக்கார்ட், அதுக்கு அடுத்த மெத்தட் கூட 5 ரெக்கார்ட். சரியா? ரைட். நாங்க இன்சர்ட் பண்ண போறோமா? இதுல யார் யாரை இன்சர்ட் பண்ணு சொல்லி நீங்க எனக்கு பிரைவேட் சேட்ல போட்டுக்கோங்க பிள்ளைகள். அவங்க டேட்டாவை நான் என்ன பண்றேன். நீங்க பாருங்க, முதலாவது எங்களுக்கு என்னடா, நான் நோட் பேட் எடுத்து அதுல டைப் பண்ணிட்டு பிள்ளைகள் ஈஸியா பேஸ்ட் பண்றேன். அது எங்களுக்கு ஈஸி பண்ணா. ரைட். நீங்க பாருங்க தம்பி, நார்மலா இந்த டேபிளுக்குள்ள நாங்க டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு 3 வழிகள் படிச்சிருக்கோம். அதுல முதலாவது வழி எங்களுக்கு என்ன? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் செட் கட்டளையை பயன்படுத்தி நாங்க சேர்க்கிறது. ஞாபகம் இருக்கும்? கொஞ்சம் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் செட் போட்டு ஒவ்வொரு புலத்துக்கும் சமன் கொடுத்தோம்னா சரி. லெட்ஸ் சே நான் போறேன் பாருங்க, எங்களுக்கு செட் இண்டெக்ஸ் நம்பர் சமன் 14, கமா சொல்லுங்க நேம் சமன் யாருடைய போட குயிக்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஷராஃபா. ரைட், போட்டிருக்காவோ ஷராஃபாவா? ஓகே, நான் போறேன் பாருங்க, நேம் சமன் ஷராஃபா. தென் பிளேஸ் போறோம் பாருங்க, எங்களுக்கு பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம்? மேபி எங்களுக்கு பெட்டிக்கலோ. ஓகே, பெட்டிக்கலோ. தென் கமா அங்கே ஜெண்டர் நான் போறோம் பாடா, ஜெண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபீமேல். அண்ட் தென் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு நான் போறோம் பாருங்க பிள்ளைகள் காமர்ஸ். சரியோ? அண்ட் தென் கமா டேட் ஆஃப் பர்த் இஸ் ஈக்குவல் டு 2007, மேபி எங்களுக்கு 8ஆம் மாசம் 12ஆம் தேதி போடுறோம் பிள்ளைகள். சரியோ? இது அப்படியே நாங்க செமிகோலன் வச்சுட்டு இங்க பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா துவரி எங்களுக்கு. ஓகே, டவுட் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது ஒரு மெத்தட் படிச்ச ஞாபகம் இருக்கும்? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். முதலாவது நாங்க வேல்யூஸை சொல்லி இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்டு சொல்லி வேல்யூஸை போடுறது.
சொல்லுங்க எப்படி வரும் எங்களுக்கு? நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும்டா. சொல்லுங்க. இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். into student, வெரி குட். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் பிராக்கெட்டுக்குள்ள ஃபீல்ட்ல சொல்லுவோமா? என்னென்ன ஃபீல்டு இருக்கு? இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு, கமா எங்களுக்கு நேம் இருக்கு, பிளேஸ் இருக்கு, தென் gender, ஜெண்டர் இருக்கு, stream, அதே மாதிரி ஸ்ட்ரீம் இருக்கு, தென் date of birth. டேட் ஆஃப் பர்த் இருக்கு. வெரி குட். தென் நாங்க வேல்யூஸ் ரெண்டு போட்டோமே. இப்போ நாங்க வேல்யூஸ் ஒவ்வொன்றே என்ன பண்ணேன்? சரி, நான் 2 ரெக்கார்ட்ஸ் போறோம் பாருங்களா. ரைட். இப்போ பிரவீனா இல்ல சொன்னேன், அவ என்ன பண்ணுவோம்? நம்பர் 15. ஓகே, நான் போறேன் பாருங்க. பிரவீனா பிரவீனா. ஓகே, தென் பிளேஸ் வந்து போறோம் பாருங்க எங்களுக்கு ட்ரிங்கோமலி ட்ரிங்கோமலி. ரைட். தென் எங்களுக்கு ஜென்டர்மன் ஃபீமேல். ஸ்ட்ரீம் நான் போறோம் பாருங்க பிள்ளைகள் பிடெக் பயோடெக் கொடுத்துருக்கேன் இல்லையா? ரைட். பயோடெக் பயோ தென் ஸ்பேஸ் விட்டு டாட் டாட் ஸ்பேஸா டாட் டாட் டெக். ஓகே, அங்க கொடுத்த மாதிரி கொடுப்போம் பயோடெக். தென் எங்களுக்கு பிள்ளைகள் டேட் ஆஃப் பர்த் போறோம் பாருங்க 2007ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 6ஆம் தேதி நாளைக்கு. ஓகே, தென் கமா தென் 16வது ரெக்கார்ட் பிள்ளைகள் குயிக்கான சொல்லுங்க. இன்னொரு ஆள் குயிக். ஓகே, நீ கிருஷ்ணியம் போட்டாச்சு இல்லையா ஆல்ரெடி? ஓகே, பிரசாந்தினி நான் வந்திருக்கு. ரைட், சட்ல வந்திருக்கு. அகமத். ஓகே, ரைட், பர்ஃபெக்ட். நான் போற மாதிரி எங்களுக்கு பிரசாந்தினி. தென் இடம் போற பாருங்க பிள்ளைகள் மேபி எங்களுக்கு கேண்டி போடுறேன். ஓகே, தென் எங்களுக்கு ஃபீமேல் இவ வந்து எங்களுக்கு பயோ சயின்ஸ் ரெண்டு போடுவோமா? சரியோ, அங்க இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு பயோ சயின்ஸ் பிள்ளைகள். ஸோ பயோ சயின்ஸ். தென் எங்களுக்கு கமா டேட் ஆஃப் பர்த் போடுவோம் பாருங்க பிள்ளைகள் 2007ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் 5ஆம் தேதி. பர்ஃபெக்ட். இப்ப இந்த 2 ரெக்கார்டையும் இந்த கோடிங் கூட இன்சர்ட் பண்ணலாம் பாருங்க. இன்சர்ட் கொடுத்து விட்டுறேன்னு சொன்னாங்க. இவர் இன்சர்ட் கொடுத்து விட்டுறேன்டா 2 ரெக்கார்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு இன்சர்டட். இப்ப 2 ரெக்கார்டை நாங்க இன்னும் அடுத்த மெத்தடு கூட போட போறோம். ஒன்று அகமத், எங்களுக்கு எவர் ஸ்டிக்கா இல்லையா? ரைட். ஓகே, நாங்க இந்த 2 ரெக்கார்டையும் போடுவோம். சரியோ, இங்க பாருங்க நான் போறேன்னா தேர்ட் வே எங்களுக்கு பிளே ஷார்ட்கட் இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட். நேரடியாக நாங்க வேல்யூஸ் போட போறோம். ரைட். ஓகே ஓகே, பர்ஃபெக்ட். நேரடியாக நாம வேல்யூஸ் போட போறோம் பிள்ளைகள். இப்ப போடுங்க. ஆர்டர் படி சொல்லணுமா? இண்டெக்ஸ் நம்பர் எங்களுக்கு நான் போறேன் 15. ஓகே, வந்துட்டு 15. எஸ், 17 போடணும் நாங்க 17. தென் கமா நேம் போடுவோம் பாருங்க எங்களுக்கு அகமத். யா, நேம் வந்து போற பாருங்க எங்களுக்கு அகமத். தென் கமா பிளேஸ் போறோம் பாருங்க பேட்டிக்கலோ. ஓகே, தென் கமா தென் எங்களுக்கு போடுவோம் பாருங்க மேல் அண்ட் தென் கமா தென் இவரு வந்து எங்களுக்கு பிசிக்கல் சயின்ஸ் வந்து போடுவோமா? ஓகே, பிசிக்கல் சயின்ஸ். ஓகே, தென் கமா டேட் ஆஃப் பர்த் எங்களுக்கு 2007 2ஆம் மாசம் 2ஆம் தேதி. ரைட். கமா அடுத்த ரெக்கார்ட் பிள்ளைகள் நம்பர் 18. தென் போறோம் பாருங்க எங்களுக்கு நேம் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ரைட். ஓகே, தென் எங்களுக்கு இ என்று வரும். இவோ எங்களுக்கு பிள்ளைகள் கல்முனை. ஸோ கல்முனை என்று போடுறேன். கல்முனை. தென் ஃபீமேல் இவும் எங்களுக்கு பிசிக்கல் சயின்ஸ். ஓகே, பிசிக்கல் சயின்ஸ் அண்ட் தென் கமா 2006ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் மேபி எங்களுக்கு 6ஆம் தேதி. கிளியர்? ரைட். தென் கமா லாஸ்ட் ஒன் எங்களுக்கு 19. ஓகே, ரைட். 2 நேம் வந்திருக்கு. அப்ப 2ஐயும் போடுவோம். இனிமேல் போட்டுருவாங்க அப்படியா? ரைட், இனிமேல் போட்டுருவாங்க. யூசுப். ஓகே, யூசுப். தென் போறோம் பாருங்க விவரங்களுக்கு மேபி ஜப்னா. தென் மேல். ஓகே, மேல். தென் எங்களுக்கு காமர்ஸ். தென் கமா 2007 1ஆம் மாசம் 10ஆம் மாசம் 6ஆம் தேதி. கிளியர்? தென் லாஸ்ட் ரெக்கார்ட் எங்களுக்கு ஃபைனல் ரெக்கார்ட் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கான்னு செக் பண்ணணுமா? ஃபீல்டுக்கு எதுவும் வேல்யூஸ் மிஸ் ஆகலாம், அதனால பார்த்துக்கோங்க பிள்ளைகள்.
தென் லாஸ்ட் ஒன் எங்களுக்கு 20வது ரெக்கார்ட் நம்பர் 20 நான் போற பாருங்க எங்களுக்கு தமிழ் அருவி ரைட் ஓகே தமிழ் அருவி இவவும் வந்து ஜப்னா ஓகே ஜப்னா தென் ஃபீமேல் இவ மேபி எங்களுக்கு பயோடெக்னாலஜி ரைட் பயோடெக்னாலஜி தென் கமா 2007ஆம் ஆண்டு மேபி எங்களுக்கு 7ஆம் மாசம் 20ஆம் தேதி கிளியர் எல்லா ரெக்கார்ட் செய்யணும் நாங்க என்ன பண்ண போறோம் பிள்ளைகள் செமிகாலன் வச்சுட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா சரி மகன் அந்த ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு இன்சர்ட் ஆகும் ஃபைன் சரியோ ஃபைன் தம்பிங்க பாரு இனிமேல் நாங்க ஃபுல்லா படிக்க போதும் செலெக்ஷன் குவாரி நாங்க போன கிளாஸ்ல செலெக்ஷன் அவ்வளவு கண்டு படிக்கல பட் இன்றைய கிளாஸ்ல நாங்க அதிகபட்சமாக ஏராளமான செலெக்ஷன் குவாரி படிக்க போறோம் இன்னைக்கு நாங்க செலெக்ஷன் குவாரி படிச்சோம்னா அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் ஃபாரின் கீடர் கன்செப்ட் நாங்க படிப்போம் சரியோ ரைட் நீங்க பாருங்க நீங்க சொல்ல போறீங்களா ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்க்கணும்னா நாங்க என்ன குவாரி கொடுப்போம் செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் from மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் எஸ் இப்படி கொடுத்தா எல்லா ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு வரும் 20 ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு இருக்கு நம்ம இப்ப சொல்லுமா கேண்டி இருந்து வாராக்களை நான் பார்க்கணும் என்ன கோடி ஞாபகப்படுத்துவோம் செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் சொல்லுங்க வேர் place பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு can கேண்டி டவுட் இருக்கா இப்படி கொடுத்த அப்படிகள் கேண்டி இருந்து வாராக்கள் ஃபுல் டேட்டா எங்களுக்கு வரும் இதுலயும் கேண்டி இருந்து வார பாய்ஸை மட்டும் பார்க்கணும்னா என்ன கோடிங்க கேண்டி இருந்து வார பாய்ஸ் டேட்டாவை மட்டும் பார்க்கணும் எப்படி போடுறேன் செலக்ட் And- aspects from a student where place is equal to candy and சொல்லுங்க and gender male gender Gender equal to equal to 2. very good gender equal to male என்று போட்டோம்னா சரி இப்ப நாங்க என்ன பண்ணோம் கேண்டி இருந்து வார மேல்ட ஃபுல் டேட்டா எங்களுக்கு வந்திருக்கு கரெக்டான டவுட் இருக்கோங்க Yes, sir. இப்ப நீங்க சொல்லுங்க பிள்ளைகள் எங்களுக்கு மேபி ரைட் எல்லா ஃபீமேல்ட நேமையும் பிளேஸையும் ஸ்ட்ரீமையும் பார்க்கணும் என்ன கோடி எல்லா ஃபீமேல்ட நேமும் பிளேஸும் ஸ்ட்ரீமும் பார்க்கணும் என்ன கோடி செலக்ட் பண்ணுங்க name நேம் place பிளேஸ் stream ஸ்ட்ரீம் Three. ஃப்ரம் student ஸ்டூடெண்ட் Student. வேர் gender ஜெண்டர் இஸ் Gender. ஈக்குவல் டு equal to female ஃபீமேல் கிளியர் இப்ப நாங்க என்ன பண்ணிவிட்டோம் நம்ம எல்லா ஃபீமேல்ட பிளேஸும் ஸ்ட்ரீமும் எங்களுக்கு வந்திருக்கு இப்ப நான் கேட்க காமர்ஸ்ல நல்லா கவனிங்க காமர்ஸ்ல மேபி எங்களுக்கு காமர்ஸ் அல்லது பயோடெக் படிக்கிற காமர்ஸ் அல்லது பயோடெக் படிக்கிற எல்லா பெண்களோட ஃபுல் டேட்டாவும் வேணும் என்ன படிக்குமா select செலக்ட் Star. ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் Where name stream equal to நான் கேட்டது காமர்ஸ் அல்லது பயோடெக் படிக்கிறாங்க இல்லையா காமர்ஸ் அல்லது பயோடெக் படிக்கிறார்கள் ஸோ வேர் stream ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு பாப்போம் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு commerce Commerce. Commerce or or biotech. பயோடெக் கிளியர் டவுட் இருக்கோ பட் நாங்க இங்க கொடுத்தோமன் என்ன பண்ணி பார்த்தோம்னா பிள்ளைகள் காமர்ஸ் ஆள் மட்டும்தான் வரும் பயோடெக் ஆள் வராது வந்திருக்கடா வரல ஏனென்று கேட்டாமன் ஓர் கண்டிஷன்ல நாங்க யூஸ் பண்ணது பிள்ளைகள் 2 நிபந்தனைகள் ஓருக்கு முன்னுக்கும் ஸ்ட்ரீம் சமன் காமர்ஸ் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இங்கால சும்மா பயோடெக்கை சொல்லியிருக்கனே இஷ்யூ இல்லைன்ட்டு அவங்களுக்கு பயோடெக் என்பது யாருமே ஸ்ட்ரீம் அப்ப என்னட்டு போடணும் ஸ்ட்ரீம் சமன் பயோடெக் போடணும் லைட்டோட ஸ்ட்ரீம் காமர்ஸ் ஆயிருக்கணும் அல்லது பயோடெக் ஆயிருக்கணும் இப்ப என்ன பண்ண பாருங்க ரிசல்ட் எங்களுக்கு பயோடெக்கும் வந்திருக்கு காமர்ஸும் வந்திருக்கு இப்போ காமர்ஸ் அல்லது பயோடெக் அல்லது பயோசயன்ஸ் படிக்கிற ஆள்ற ஃபுல் டேட்டா எங்களுக்கு தேவை என்ன கோடிங் பிள்ளைகள் காமர்ஸ் அல்லது பயோடெக் அல்லது பயோசயன்ஸ் படிக்கணும் இவங்களோட ஃபுல் டேட்டாவை எங்களுக்கு காட்டுங்க ரைட் சொல்லுங்க கோடிங்க Select செலக்ட் பண்ணுங்க aspects from a Star student from where student where stream sum and commerce or stream sum and biotech biotech or or stream Ah. summon or
stream summon bioscience, bioscience, bioscience. Clear? Doubts இருக்குமா? பிள்ளைண்டா இப்ப அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி விட்டோம்டா ரிசல்ட் பாருங்க பிள்ளைகள் பயோசயின்ஸும் வந்திருக்கு, பயோடெக்கும் வந்திருக்கு, அதே மாதிரி காமர்ஸும் வந்திருக்கு. பட் இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே கண்டிஷனுக்காக நாங்க 2-3 ஓர் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டாடா? ஸ்ட்ரீம் சமன் காமர்ஸ் ஆர் ஸ்ட்ரீம் சமன் பயோடெக் ஆர் ஸ்ட்ரீம் சமன் பயோசயின்ஸ். அப்போ ஒரே காலம்ல பிள்ளைகள், ஒரே காலம்ல மல்டிபிள் ஆர் கண்டிஷன்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். ஓகே, இத ஷார்ட்கட்ல நாங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்டா, செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், select all from student where stream, okay, where stream summon commerce, stream summon biotech க்கு பதிலாக stream in and போட்டு bracket குள்ள எல்லா ஊரையும் காட்ட முடியாது. சரி, சோ எல்லா ஸ்ட்ரீமையும் காட்ட முடியாது. சரி, என்னென்ன ஸ்ட்ரீம்? காமர்ஸ் வரணும், commerce, biotech, அதே மாதிரி எங்களுக்கு பயோடெக் வரணும், பயோடெக் வரணும், bioscience, அதனால பயோ சயின்ஸ் science, வரணும். இப்ப விளங்கிட்டோம் ஐடியா? கஷ்டப்பட்டு மல்டிபிள் ஆர் கண்டிஷன் பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒரு இன் ஆபரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஓகேவாடா? அப்ப இன் ஆபரேட்டர் என்பது பிள்ளைகள் மல்டிபிள் ஆர் கண்டிஷனுக்கு சமன். அப்ப ஸ்ட்ரீமுக்கே நாங்க மல்டிபிள் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு இடம் கூட எடுக்கும் பிள்ளைகள். இதை நாங்க ஷார்ட்கட்டா மாத்துறதுக்கான ஒரு ஆபரேட்டர் எங்களுக்கு இன் ஆபரேட்டர். நாங்க சொல்றோம் ஸ்ட்ரீம் இன், ஸ்ட்ரீம் இருக்கணும் பிராக்கெட்டுக்குள்ள சொல்லப்பட்ட ஆக்களுக்குள்ள. டவுட் இருக்கும்? no sir, இது அப்படியே No, sir. கொடுத்தோம் பாருங்க, 10 rows வந்து இருக்கு, அப்படியே கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு, சாரி, அப்படியே கொடுத்தோம் நாங்க இங்க பேஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படிங்க. இதுலயும் எங்களுக்கு எத்தனை ரோ வந்திருக்கு? 10 rows, சேம் ரெக்கார்ட்ஸ் பாருங்க. ரைட், தமிழா பக்கம் காமர்ஸ் அல்லது பயோடெக் அல்லது பயோசயின்ஸ் படிக்கிற பாய்ஸ் எங்களுக்கு தேவை. சொல்லுங்க, காமர்ஸ் அல்லது Select. பயோடெக் அல்லது பயோசயின்ஸ் படிக்கிற பாய்ஸ் ஃபர்ஸ்ட் குவாரிலேயே மாடிஃபை பண்ணணும். சொல்லுங்க அப்போ. செலக்ட் பண்ணுங்க asterisk from student Then where பாப்போம். where gender equal, Okay, where gender equal, male, male, and 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 சரியா? oh sir, இப்ப அப்படியே காப்பி பண்ணி போட்டு காட்டுற பாருங்க. நாங்க எதிர்பார்த்த மாதிரி வருமானு பார்த்தா என்ன வந்திருக்கு? நான் கேட்ட பிள்ளைகள் காமர்ஸ் அல்லது பயோடெக் அல்லது பயோசயின்ஸ் படிக்கிற பாய்ஸ். பட் இங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே, அப்ப இந்த குவாரி சரியாம பிள்ளை ஏன் பிள்ளைன்னு கேட்டா, ஜெண்டர் எங்களுக்கு மேல இருக்கணும், அதோட இவங்க எல்லாரும் ஒரே கண்டிஷனுக்கான சமன், ஒரே கண்டிஷனுக்குரிய ஆக்கள்னு சொன்னா நாங்க பிராக்கெட் போட்டு காட்டுறோம் பிள்ளைகள். இல்லாட்டி சிஸ்டம் என்ன பண்ணி சொல்லுங்க, இல்லாட்டி என்ன பண்ணுமெண்டா ஜெண்டர் மேல இருந்து காமர்ஸ் படிக்கிறவன் எடுக்கும். டவுட் இருக்கோ? ஏண்டா அண்டுக்கு ப்ரியாரிட்டி கூடியவன். இப்ப சிஸ்டம் எப்படி பார்க்கும்? ஸ்ட்ரீம் காமர்ஸா இருந்து அண்ட் ஜெண்டர் வந்து மேல இருக்கிறவன், அல்லது எல்லா பயோடெக் படிக்கிறார்களும், அல்லது எல்லா பயோசயின்ஸ் படிக்கிறார்களும் சொல்லி சிஸ்டம் பார்க்கும். பிள்ளைங்கிட்டோம் repeat சொல்லுவாங்களே, எங்களுக்கு அண்டோரோட ஆபரேட்டர் உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருந்தாங்க பிள்ளைகள். ஓட இங்க பாரு, எங்களுக்கு நார்மலா எப்படி இருக்குமா? இதுல இங்க பாருங்க, அண்டிங் இருக்கு இல்லையோ, அண்டுக்கு முன்னுக்கு யார் இருக்கு? ஜெண்டர். இப்ப ஜெண்டர் மேல இருந்து நீங்க சொல்லுங்க, அண்டும் ஓரும் வந்தா யாருக்கு முன்னுரிமை கூட? ஆபரேட்டர்ல நீங்க லாஜிக்கல் படிச்சிருப்பீங்க, ஆபரேட்டர்ல அண்டுக்கு தான் முன்னுரிமை கூட, ரைட்? அப்ப அண்டுக்கு முன்னுக்கு யார் இருக்கு? ஜெண்டர் மேல் அண்டு இருக்கு, அங்கால யார் இருக்கு? ஸ்ட்ரீம் காமர்ஸ். அப்ப இது ஒரு நிபந்தனையாக சிஸ்டம் பார்க்கும். காமர்ஸ் படிக்கிற ஆண்கள், கிளியர், ஜெண்டரும் மேல இருந்து ஸ்ட்ரீமும் காமர்ஸா இருக்கணும். இப்ப இவங்க ஒரு டீம் வருவாங்க பாருங்க, காமர்ஸ்ல வந்து எல்லாருமே பாய்ஸ் தான் பாருங்க. காமர்ஸ்ல மேல் வந்திருக்கு, காமர்ஸ்ல மேல் வந்திருக்கு, கரெக்டா? இது எதனால வந்த பிள்ளைகள்? இங்க வந்த கண்டிஷன். ஓர் ஸ்ட்ரீம் வந்து பயோடெக், சோ ஸ்ட்ரீம் பயோடெக் இருக்கிறார்கள் யாருமே இந்த இருக்கு பாருங்க, பயோடெக் பயோடெக் பயோடெக். ஓர் ஸ்ட்ரீம் வந்து பயோசயின்ஸ், இரண்டு யாரங்களுக்கு பயோசயின்ஸ். இப்போ விளங்கிட்ட இன் வந்துட்டு சொல்லி ஜெண்டர் வந்து மேல இருக்கணும் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து காமர்ஸா இருக்கணும். எனவே இது எங்களுக்கு ஒரு நிபந்தனை. ஓர் ஸ்ட்ரீம் வந்து பயோடெக் இருக்கணும் பிள்ளைகள், அதோட ஜெண்டர் வந்து யாரா இருக்கணும்? male, மேல இருக்கணும் அண்ட் ஸ்ட்ரீம் யாரா இருக்கணும்?
பயோடெக். அப்ப நாங்க போடணும் எப்படி? ஜெண்டர் மேலாகவும் ஸ்ட்ரீம் காமர்ஸாகவும் இருக்கணும், அல்லது ஜெண்டர் மேலாகவும் ஸ்ட்ரீம் பயோடெக்காகவும் இருக்கணும், அல்லது ஜெண்டர் மேலாகவும் அண்ட் ஸ்ட்ரீம் எங்களுக்கு பயோசயின்ஸ் ஆகும் இருக்கணும். இப்ப சரியா இல்லையா? இப்ப கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிகள் இல்ல இல்ல? இப்ப அப்படியே காப்பி பண்ணி போட்டா இங்க பாருங்க, நான் எதிர்பார்த்த மாதிரி காமர்ஸ் அல்லது பயோ சயின்ஸ் அல்லது பயோடெக் படிக்கிற பாய்ஸ் மட்டுமே வந்திருக்காங்க. இதுக்கு தமிழில் நாங்க ஷார்ட்கட் என்ன பண்ணலாம்டா, இந்த எண்ட் வந்து எல்லாருக்கும் வருதா இல்லையா? பாருங்க, ஜெண்டர் மேல்ன்றது எல்லாருக்கும் வருது பிள்ளைகள். அப்ப நான் என்ன பண்ணலாம்டா, இங்க பாருங்க என்ன பண்ணலாம்டா மகன், இதை அப்படி எடுத்து விடுறேன். சரியோ? ரைட், எடுத்து விடுறேன்னா எடுத்து விட்டுட்டு ஈஸியா நான் முன்னுக்கு ஜெண்டர் வந்து எங்களுக்கு மேலா இருக்கணும். இது எல்லாருக்கும் நடக்கத்தானே வேணும். அண்ட் மற்றாக்கள் நாங்க பிராக்கெட்டுக்குள்ள போட்டு விட்டோம்டா. ஓகே தானேடா? சரியா? சரியா பிள்ளையாடா? இது ஒரு பிராக்கெட் பண்ணனாடா, ஸ்ட்ரீம் காமர்ஸா வரணும், அல்லது ஸ்ட்ரீம் பயோடெக்கா வரணும், அல்லது ஸ்ட்ரீம் பயோசென்ஸா. அண்ட் அதோட ஜெண்டர் வந்து யாரால இருக்கணும் பிள்ளைகள்? மேல இருக்கணும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டு பாருங்க, சேம் ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா? 4. ரைட். இதுக்கு நாங்க இன்னும் ஷார்ட்கட்டா செய்யும் போது இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாமா இல்லையா? எப்படி? ஜெண்டர் வந்து மேல இருக்கணும் அண்ட் ஸ்ட்ரீம் இன் நான் போடலாம் அப்படிகள் காமர்ஸ் ஆகவும், சொல்லுங்க, காமர்ஸ் ஆகவும் பயோடெக் ஆகவும் பயோசயின்ஸ் ஆகவும் இருக்கணும். இது ஷார்ட்கட்டா இல்லையா? இன்னும் ஜெண்டர் மேல இருக்கணும் அண்ட் ஸ்ட்ரீம் இருக்கணும் யாருக்குள்ள? இங்க இருக்கிறாருக்குள்ள. யா, அப்படியே காப்பி பண்ணிமுங்க, இங்க பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா. சரி, டவுட் இருக்கும்? டவுட் இருக்கா அப்படிங்க? ரைட். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கடா. லைக் கேண்டி இருந்து வராதாக்களை பார்க்கணும். கேண்டி இருந்து வராதாக்களை பார்க்கணும். கேண்டி இருந்து வராத எல்லா மாணவர்களுக்குமான முழு விவரத்தையும் பார்க்கணும். என்ன கூடி செலக்ட் பண்ணுங்க. கேண்டி இருந்து வாராக்கள் என்ன கூடிங்க? கேண்டி இருந்து வார மாணவர்கள்ட்ட முழு விவரங்களை பார்க்கணும்னா என்ன கோடிங் வரும்? Select asterisk from student Select asterisks from student Place. where address Where- not equal where place is equal to place Candy. கேண்டி. இப்படி கொடுத்த பிள்ளைகள் கேண்டி இருந்து வார எல்லாரும் வருவாங்க. நாங்க கேண்டி இருந்து வராதாக்கள்டா பிளேஸ் இஸ் Not ஈக்குவல் equal வருமா, பிளேஸ் இஸ் நாட் ஈக்குவல் வருமா? not equal sir. நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவலுக்கு நாங்க போற சைன் யாருமா? எக்ஸ்கிளமேஷன் மார்க்கும் ஈக்குவல் சைனும். டவுட் இருக்கோ? பிளேஸ் வந்து கேண்டிக்கு சமனா இருக்கக்கூடாது. இப்ப கொடுத்தா கேண்டிக்கு யாருமே சமன் இருக்க மாட்டாங்க, பாத்தீங்களா? டவுட் இருக்காடா? இந்த சமன் அன்று என்கிறத பிள்ளைகள் நாங்க எப்படி காட்டலாம்? லெஸ் தேன் கிரேட்டர் தேன். இதுவும் எங்களுக்கு யாருமே நாட் ஆபரேட்டர். less than greater than போட்ட பிள்ளைகள் not operator. place is not equal to can be. clear? இப்ப என்ன பண்ணா அங்கேயும் எங்களுக்கு 17th ரெக்கார்ட் வருமா? அல்ல நாங்க இப்படி போடலாம் பிள்ளைகள், place summon candy என்றா candy இருந்து வாராக்கள். அப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்க not போட்டுட்டோம்டா. அப்படி மன ஐடியா. place is equal to candy, அப்ப அதுக்கு முன்னுக்கு not போட்டாடா candy இருந்து வராதாக்கள். அக்செப்ட் பண்றீங்களோ? இப்ப சொல்லுமா எங்களுக்கு கேண்டி அல்லது வெட்டிக்கலோ இருந்து வராதவங்களை பார்க்கணும். கேண்டி அல்லது வெட்டிக்கலோ இருந்து வராதவர்கள் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் from student where place where not place not place. Okay, not place candy or equal to candy or not Betty place equal to Betty வெட்டிக்கலோ. கிளியர்? இப்ப நான் பேஸ்ட் பண்ணி விட்டேன். நம்ம கேண்டி அல்லது பெட்டிக்கலோ இருந்து வராதாக்கள் வந்திருக்காங்க. அப்படி பார்க்க போனா இங்க எங்களுக்கு வந்திருக்கா இல்லையா பெட்டிக்கலோ? Betty அதே மாதிரி கேண்டி வந்திருக்கா இல்லையா? பாருங்க,
இப்ப 20 ரூபா வந்திருக்கா இல்லையா? என்ன நடந்தது பார்த்தோம் நம்ம? நாங்க சொல்லியிருக்கோம் பிள்ளைகள் ஹெண்டி இருந்து வராதாக்கள்னு சொல்லியிருக்கோம். எஸ் நோவோ? அல்லது பெட்டிகளோ இருந்து வராதாக்கள். தம்பி கண்டி இருந்து வராதாக்கள் எனும் போது பெட்டிகளோ பாட்டி வருமா இல்லையா? ஏண்டா எங்களுக்கு நிபந்தனையில ட்ரூ ஓர் கேட்டை பொறுத்த மட்டும் ஏ ஓர் பி என்றா ஏ ட்ரூ ஆகினாலும் ரிசல்ட் ட்ரூ, பி ட்ரூ ஆகினாலும் ரிசல்ட் என்ன? ட்ரூ. அப்ப பிளேஸ் வந்து கண்டியாக இராதாக்கள் என்ன சொன்னா பெட்டிகளோ ரெக்கார்ட் வருமா இல்லையா? அப்ப இது எங்களுக்கு சக்சஸ் ஆகிறதால பெட்டிகளோ வருது. ஓர் பெட்டிகளோவா இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அப்படியே அங்க கண்டி வருமா இல்லையா? வரும். அதனால எங்களுக்கு எல்லாரையும் வந்திருக்கு விளையாண்டோ. அப்ப எங்களுக்கு கண்டியாவும் இருக்கக்கூடாது பெட்டிகளோவும் இருக்கக்கூடாதுண்டா நாங்க என்ன ஆபரேட்டர் போட்டிருக்கணும்? அண்ட் போட்டிருக்கணும். கிளியர். கண்டியாகவும் இருக்கக்கூடாது பெட்டிகளோவாகவும் இருக்கக்கூடாது. கிளியர். இப்ப நாங்க பேஸ்ட் பண்ணி விட்டோம்னா பாருங்க எங்களுக்கு ரிசல்ட். இப்ப கண்டியும் வரல பெட்டிகளோவும் வெரி குட். தம்பி இப்ப சொல்லுங்க நாங்க இன் ஆபரேட்டரை யூஸ் பண்றது இதுக்கு ஈஸி. எப்படி? வேர் வேர் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டுன்றதுக்கு பதிலா பிளேஸ் இன்னுக்கு பதிலா நாங்க என்ன இன் போடலாமா? பிளேஸ் நாட் இன் பிரக்கெட்டுக்குள்ள என்னன்னு போடுங்க. அப்போ கேண்டி கமா பெட்டிகளோ. இது ஈஸியா இல்லையா? பிளேஸ் இருக்க கூடாது. சோ நாட் இன் கேண்டியும் பெட்டிகளோவும். சிம்பிள். ரைட். ஓகே. இதுல யாருக்கும் டவுட் இருக்காடா? நோ. மணி இப்ப நாங்க ஒரு கப்பாத்த செலெக்ஷன் குவாரியா பாருங்களா. நார்மலா பேசிக்கா உங்களுக்கு குவாரியை செலக்ட் பண்ண தெரியுமா? அதே மாதிரி பிள்ளைகள் தெரிவு செய்யப்பட்ட புலங்களை கொண்டும் பார்க்கலுமா இல்லையா? தேவையான புலங்களை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் நம்பர் கமா நேம் கமா டிஓபி என்றா தெரிவு செய்யப்பட்ட புலங்கள் மாத்திரமே வரும். அதுவும் பார்த்துட்டோம். தெரிவு செய்யப்பட்ட பதிவு பார்க்கணும்டா வேர் கண்டிஷன் பயன்படுத்தணும். அதுவும் பார்த்துட்டோம். அதே மாதிரி நாங்க அண்ட் ஓர் அதே மாதிரி நாட் ஆபரேட்டர் பார்த்துட்டோமா இல்லையா? பார்த்துட்டோம் பிள்ளைகள். அப்டேட் குவாரி இருக்கட்டுமா? ரைட். அப்டேட் இருக்கட்டும், டிலீட்டும் இருக்கட்டும் பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லா செலெக்ஷனை முடிப்போம். டூ டேபிள்ஸை கனெக்ட் பண்றது அடுத்த கிளாஸ் தான், இன்னைக்கு இல்ல இருக்கட்டும். இப்ப நாங்க பார்க்க போறது யாரு? லைக் ஆபரேட்டர். என்ன ஆபரேட்டர்? லைக். தம்பி லைக் ஆபரேட்டர்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல்ல குறிப்பிட்ட பேட்டர்ன்ல நாங்க ரிசல்ட்டை பார்க்கணும்டா இதற்காக யூஸ் பண்றது லைக் ஆபரேட்டர். உதாரணமா இப்ப நேம்ல உங்களுக்கு ஏல தொடங்குற பேரை காட்டு, அல்லது ஏல தொடங்கி டில முடிகிற மாதிரி நேம காட்டு, அல்லது எண்ணில முடிகிற நேம காட்டு. ரைட். அல்லது யாரையாச்சும் பேர்ல ஐ இருந்தா அந்த நேம் எல்லாம் காட்டு. இப்படி நாங்க பேட்டர்ன்ல தேட முடியுமா இல்லையா? எங்களோட போன்ல நாங்க கண்டெக்ட் லிஸ்ட்ல போயிட்டு பிள்ளைகள் தேடுறோம். அம்மா தேடணும்னு சொன்ன பிள்ளைகள் ஏஎம் அடிச்சா ஏஎம்ல வார எல்லாம் வருதா இல்லையா? எஸ். ஓகே. ஏஎம் அடிச்சா ஏஎம்ல வார எல்லாத்தையும் எங்களையும் காட்டும். கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. நான் எப்படி கொடுத்த பிள்ளைகள் செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார் மார்க் ஃப்ரம் செலக்ட் asterisk from ரைட் ஸ்டூடெண்ட். எங்க செலக்ட் பண்ணுங்க asterisk from student where name is equal to இங்க பாருங்க name is equal to மேபி எங்களுக்கு name is equal to ரைட் ஏ பி என்று கொடுத்தா என்ன நடக்கும் பிள்ளைகள்? இந்த குவாரியின் அர்த்தம் என்ன சொல்லுங்க எனிபடி? செலக்ட் asterisk from student where name is equal to AB என்ன அர்த்தம்? யாரோட பேர் ஏபி அண்ட் இருக்கோ ஏபி அண்ட் இருக்கிறவன் நேம காட்டு. ஏபி அண்ட் யாரோட பேர் இருக்கோ அவங்களோட ஃபுல் டேட்டாவை காட்டுன்னு அர்த்தம். கரெக்டோ? இப்ப ஏபி எனும் பெயரை கொண்ட மாணவர்களது முழு விவரங்களும் காட்சிப்படுத்தப்படும். சரியோமா? அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு இல்ல, என்ன பண்ண என்ன காட்டுது சிஸ்டம்? எம்டி செட் காட்டுது. எஸ். அப்ப குறிப்பிட்ட பேட்டர்ன்ல நாங்க ரிசல்ட்டை தேடணும்ன்ற பிள்ளைகள் இதற்காக நாங்க யூஸ் பண்ற ஆபரேட்டர் லைக் ஆபரேட்டர். யாருமன்? லைக். சோ ஈக்குவலுக்கு பதிலா நான் லைக்க போடுறேன்.
ஈக்குவலுக்கு பதிலா லைக் போட்டாமன்னு என்ன அர்த்தமாக இருந்தா பிள்ளைகள் செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நேம் லைக் ஏபி என்றா நேம் இருக்கணும் எப்படி ஏபி மாதிரி நேம் எப்படி இருக்கணும் ஏபி மாதிரி அப்ப மேலுக்கு எந்த பண்ண குவாரியும் இந்த குவாரியும் பிள்ளைகள் சேம் மீன் தான் பிள்ளைகள் மீனிங் எங்களுக்கு சேம் நேம் சமன் ஏபியா இருக்கணும்ன்றதும் நேம் லைக் ஏபிங்கிறதும் சேமா இல்லையா ஆம் சார் சேம் சோ என்ன பண்ண பிள்ளைகள் இதுவும் எங்களுக்கு எம்டி செட்டை தான் காட்டும் அப்ப ஏபியில தொடங்கணும்டா இது நாங்க எப்படி காட்டுறோம் நேம் லைக் ஏபியில தொடங்கணும் தானே அப்ப ஏபியில தொடங்கினா அங்காளங்களுக்கு எதுவும் வரலாம்ங்கிறதுக்காக பெர்சன்டேஜ் போட்டு விட்டீங்களா சரி கிளியர் ஓகேவா சமன் போடுறல லைக் தான் யூஸ் பண்ணணும் நேம் லைக் ஏபி பெர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் ரிப்ரசென்ட் பண்றது பிள்ளைகள் 0 ஆர் 1 ஆர் மோர் கேரக்டர்ஸ் வேல்யூஸ் இருக்கலாம் அல்லது வேல்யூஸ் இல்லாம கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை அங்கோட பெர்சன்டேஜ் போட்டோம்னா ஏபி பெர்சன்டேஜ்னா ஏபில தொடங்கு அங்க எங்களுக்கு எதுவும் வரலாம் அர்த்தம் டவுட் இருக்கோ இப்ப நான் என்ன பண்ணா பாருமா எங்களுக்கு ஏபில தொடங்குற எல்லாம் வந்திருக்கு பாத்தீங்களோ டவுட் இருக்கா No, sir. நோ Right. சார் ஏபியில தொடங்குற எல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு பெர்ஃபெக்ட் இதே மாதிரி மனுங்களுக்கு இதே மாதிரி பிள்ளைகள் மேபி எங்களுக்கு ஏல முடியணும் பிள்ளைகள் ஓகே ஏல முடிகிற மாதிரி எல்லார நேமையும் காட்டுன்னு சொன்னா நாங்க என்னென்ன கோடிங் கொடுக்கலாம் பிள்ளைகள் செலக்ட் பண்ணுங்க asterisk from student where நேம் லைக் என்று போட்டு பிள்ளைகள் தொடங்குறது எங்களுக்கு எதுவும் இருக்கலாம் இல்லையா முடிகிறது யாரா இருக்கணுமா A. ஏ சோ முன்னோக்கி எங்களுக்கு எதுவும் வரலாம்டா பெர்சன்டேஜ் வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம் பட் முடிவது யாரா இருக்கணும் ஏ பெர்சன்டேஜ் ஏ போட்டுட்டு இப்ப என்ன பண்ணி விட்டோம்டா பாருங்க இங்க வந்த எல்லாரோட நேமும் யாருல முடியுதுமோ ஏல ஏல டவுட் இருக்கோ இப்போ HA முடியணும்டா என்ன சொல்லலாம் செலக்ட் HA எஸ்டிக் ஃப்ரம் select asterisks from student where name like percentage HA HA. இப்ப என்ன பண்ணா 3 பேர் வராங்க பாருங்க ஆயிஷா கார்த்திகா ஆயிஷா டவுட் இருக்காம நோ சார் No, sir. ரைட் இப்ப சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு நேம் வந்து ஓகே நேம் வந்து மனுங்களுக்கு மேபி ரைட் நேம் வந்து மனுங்களுக்கு ஏல தொடங்கி ஏல முடியணும் ஏல தொடங்கி ஏல முடியணும் எப்படி சொல்லலாம் செலக்ட் எஸ்டிக் தொடங்குறது எங்களுக்கு select asterisks from student where where name name like like a percentage A தொடங்குறது percentage A percentage a perfect A. read open ஏல தொடங்கணும் ஏல முடியணும் டவுட் கூட நோ சார் No, sir. ரைட் இப்ப நான் என்ட பண்ணா ரிசல்ட்ட பாருங்க ஆயிஷான்றது வரும் பிள்ளைகள் கிளியர் ஆம் சார் ரைட் இப்ப நாங்க கேட்கும் யாரையாச்சும் பேர்ல ஹா என்று சொல்லியிருந்தா அதை பிரிண்ட் பண்ணி காட்டு மாணவர்களுக்கு பொதுவா பிள்ளைகள் நாங்க பேரெல்லாம் கண்டெக்ட் லிஸ்ட்ல தேடக்குள்ள ஏஎம் அடிச்சா ஏஎம் இடையில இருந்தாலும் காட்டுமா இல்லையா ஆம் சார் ரைட் அப்ப தொடக்கத்தை மட்டும் பார்க்கல ஏஎம் எங்க மெச் பண்ணப்படுதோ அதெல்லாம் காட்டுது அது மாதிரி தான் இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நாங்க தேடுவோம் பிள்ளைகள் தேடக்குள்ள பென்ட்ரைவ் வந்து சர்ச் பண்ணா பென்ட்ரைவ் முன்னுக்கு இருந்தாலும் சரி பின்னுக்கு இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி பென்ட்ரைவ் வார எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டும் சோமன் எங்க வேணுமென்றாலும் ஹா இருக்கலாம் சோ செலக்ட் asterisks from student where name like ஓகே மனுங்களுக்கு HA என்பது பெயர்ல இருந்தாலே காட்டுன்னு சொன்னா முன்னுக்கு பர்சன்டேஜ் போட்டு HA போட்டு பின்னுக்கும் பர்சன்டேஜ் போட்டா சரி ஓகேவா ஓகே சார் ஏன்னா பர்சன்டேஜ் வந்தா குறிப்பது பிள்ளைங்களுக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் அப்ப முன்னுக்கும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் பின்னுக்கும் இருக்கலாம் பிள்ளைகள் அது இல்லாமலும் இருக்கலாம் கேரக்டர்ஸ் பட் யார் இருக்கும் எங்களுக்கு நடுவுல HA இருக்கு என்ன பண்ணி விட்டா பாருங்க இந்த வந்த ரிசல்ட்ல யாருக்காச்சும் HA இருந்து ஆனாகும் நோ டவுட் ஹனீஃப்ல பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆயிஷாவுல லாஸ்ட்டுக்கு ஹைசாவுல ஃபர்ஸ்ட்டுக்கு கார்த்திகாவுல லாஸ்ட்டுக்கு ஆயிஷாவுல லாஸ்ட்டுக்கு ஷரஃபாவுல பிள்ளைகள் இடையில யோசிச்சு பாருங்க பிரசாந்தினிக்கு இடையில அகமத்துக்கு இடையில தமிழறிவிக்கு இடையில பாத்தீங்களோ டவுட் இருக்காடா இப்போ யாரோட பெயர்
யாரோட பேரிண்ட இரண்டாவது எழுத்து ஏ ஆக இருக்குதோ அவங்களோட ஃபுல் டேட்டாவை பார்க்கணும். தம்பிங்க பாரு, இது வரைக்கும் நாங்க பார்த்தது தொடங்குறது முடிகிறது இடையில வாருது. இப்ப நாங்க பார்க்க போறோம் இத்தனையாவது எழுத்து எங்களுக்கு இன்னோவாக இருந்தா அந்த ரிசல்ட்டை காட்டுன்னு சொல்வது பிள்ளைகள். கிளியர்? நான் சொல்றேன், ரெண்டாவது எழுத்து ஏ ஆக இருக்கணும், அவங்களோட ஃபுல் டேட்டாவை காட்டு. சோ எங்களுக்கு ரெண்டாவது எழுத்துன்னு காட்டுகின்ற போது முன்னுக்கு கண்டிப்பா ஒரு பெருமானம் இருக்கத்தானே வேணும். அப்ப அந்த ஆம் சார். இத்தனை கேரக்டர்ஸ் வந்து காட்டுறதுக்கு பிள்ளைகள் அண்டர் ஸ்கோர் சைன் யூஸ் பண்ணுவோம். யார பிள்ளைகள்? அண்டர் ஸ்கோர். ஒரு அண்டர் ஸ்கோர் குறிப்பது ஒரு லெட்டர். அப்ப 2 அண்டர் ஸ்கோர் போட்டீங்கன்னா ரெண்டு லெட்டர். ரெண்டு letter. போட்டீங்கன்னா 3 லெட்டர். மூணு. எங்களுக்கு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது எழுத்து ஏ வரணும். சோ அண்டர் ஸ்கோர் ரெண்டாவது A. ஏ. கரெக்டா? முன்னுக்கு எங்களுக்கு எதுவும் முன்னுக்கு கண்டிப்பா ஒன்று இருக்கணும். ரெண்டாவது எங்களுக்கு ஏ. அங்கால வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம். ஓகே, இவர்மன் என்ன பண்ற பாருங்க. லைக் அண்டர் ஸ்கோர் ஏ போட்டோம்டா வந்த ரெண்டாவது லெட்டர் எல்லாத்துக்கும் யாருமோ எங்களுக்கு ஏதான் பாருங்க. டவுட் இருக்கா? No, sir. ரைட். இப்ப நான் கேட்க முடியல, ரெண்டாவது எழுத்து எங்களுக்கு ஏ, ரெண்டாவது எழுத்து ஏ, அஞ்சாவது எழுத்தும் ஏ. ரெண்டாவது எழுத்தும் ஏ ஆகவும் அஞ்சாவது எழுத்தும் ஏ ஆகவும் உள்ள எல்லாரோட டேட்டாவையும் காட்டு. அப்ப இன்னொரு சொல்லுங்க. ரெண்டாவது Select எழுத்து a ஏ, strict 3க்கு ஒரு அண்டர் ஸ்கோர், 4வதுக்கு ஒரு அண்டர் ஸ்கோர், 5வதுக்கு யார் வரும் உங்களுக்கு? A. ஏ. இப்ப என்ற பண்ணிவிட்டா யார் வராங்க சொல்லுங்க. ஐசராவா? 2, 3, 4, 5. எஸ். டவுட் இருக்காம? No, sir. ஈஸி தானடா? Easy, sir. Yes sir. ஓகே, இப்ப சொல்லுங்க. ரெண்டாவது எழுத்து ஏல தொடங்கி, ரெண்டாவது எழுத்து ஏ ஆகவும் ரெண்டாவது எழுத்து ஏ ஆகவும் கடைசிக்கு முதல் எழுத்து எச் ஆகவும், ரெண்டாவது எழுத்து ஏ ஆகவும் கடைசிக்கு முதல் எழுத்து எச் ஆகவும் இருக்கணும் தம்பி. Select star from Select a ஓகே, strict செலக்ட் from ஸ்டார் ஃப்ரம் student. ஸ்டூடெண்ட் வேர் நேம் லைக் பாப்போம். ரெண்டாவது எழுத்து ஏ. Where அப்ப name நம்ம like இன்னும் underscore A underscore A. percentage Underscore A. வெரி குட். பெர்சன்டேஜ் இடையில வரலாம். A underscore. வெரி A. குட். ஏ அண்டர் ஸ்கோர் விளையாட்டும். எப்படி On. மாறி? ரெண்டாவது எழுத்து எங்களுக்கு ஏ, அப்ப அண்டர் ஸ்கோர் ஏ. முடிவது எங்களுக்கு முடியறதுக்கு முதல் எழுத்து ஏன்னு சொன்ன அப்படிகள் முடியறதுக்கு ஒரு எழுத்து இருக்கணும். அதுக்கு முதல் எழுத்து எங்களுக்கு யாரா இருக்குமா? ஏ. பிளேட்டோ ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு ஒரு எழுத்து இருக்கணும். ரெண்டாவது யாருமா? ஏ. முடியறதுக்கு முதல் எழுத்துன்னு சொன்னா முடிவுல ஒரு எழுத்து இருக்கணும். அதுக்கு முதல் எழுத்து யாருமா எங்களுக்கு? ஏ. A. இடையில வரலாம் அல்லது வராமல் இருக்கலாம். ஓகேவா? பாருங்க யார் வந்திருக்கு? Banuji. Bondage. பாணிகன். ரைட். டவுட் இருக்காமா? Oh sir. ஓகே, பர்ஃபெக்ட். ஈஸி தானே இப்ப? No, sir. ஓகே, இப்ப சொல்லுங்க மணிகளுக்கு. இப்போ உங்களுக்கு நேம் கேல தொடங்கி, ஓகே, யா, நேம் வந்து கேல தொடங்கி என்னல முடியணும். என்ன வரும்? செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நேம் லைக் K கேல தொடங்கணும், percentage N. என்னல முடியணும். ரைட். என்ன பண்ற பாருங்க. கிருஷ்ணுஜன். ஈஸியாடா? Also. ரைட். பாருங்க எங்களுக்கு லைக் ஆபரேட்டர். The like operator is used in where clause to search for a specified pattern in a column. There are two wildcards often used in conjunction with a like operator. First one, the percentage sign represent 0, 1 or multiple characters. Correct? Percentage sign play 0 characters குறிக்கும். பெருமானம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அல்லது ஒரு characters இருக்கலாம் அல்லது multiple characters இருக்கலாம். Right? The underscore sign represent one single character. ஒரு underscore எத்தனை characters represent பண்ணும்? ஒரு character, right? The percent sign and the underscore can also be used in combination. நாங்க ரெண்டையும் கலந்து கூட பிள்ளைகள்
பயன்படுத்தலாம். இப்ப சொல்லும்போது எங்களுக்கு where customer name like a percentage சொன்னா என்ன அர்த்தம்? கஸ்டமரோட பெயர் ஏல தொடங்குற மாதிரி வர எல்லா ரெக்கார்ட்ஸையும் காட்டும். So finds any values that start with a, right? where customer name like percentage a நம்ம ஏல முடியுது. finds any values that end with a. where customer name like percentage or percentage நம்ம or வந்து ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல இருந்தா சரி இல்லையா? So finds any values that have or in any position. Okay. ஓர்ங்கிறது ஏதாச்சும் ஒரு பொசிஷன்ல இருந்தா சரி பிள்ளைகள். அண்டர்ஸ்கோர் ஆர் பர்சன்டேஜ் நம்ம செகண்ட் லெட்டர் எங்களுக்கு அண்டர்ஸ்கோர் போட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் கொண்டு ரெண்டாவது எழுத்து யாரு பிள்ளைகள்? ஆர். ஆர் அப்ப இரண்டாவது எழுத்து ஆறாக உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் காட்டும். finds any values that have r in the second position, right? டவுட் இருக்கா? not a underscore percentage என்ன அர்த்தம்? a underscore percentage குறிப்பது பிள்ளைங்களுக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். சோ இதை விட்டுட்டு பாருங்க. அப்போ a underscoreண்டா பெயரில் குறைந்தது 2 எழுத்து இருக்கணும். ஓகே. ஏயில் தொடங்குறதும் பெயர்ல குறைந்தது 2 எழுத்தும் இருப்பதுமான பெயர்களை காட்டு. பாருங்க. finds any values that start with a and are at least 2 characters in length. டவுட் இருக்கா? அப்ப a double underscore பிள்ளைகள் பெயர்ல 3 எழுத்து இருக்கணும், பட் ஏல தொடங்கணும். So finds any values that start with a and are at least 3 characters in length. a percentage ஓன்னு சொன்னாம ஸ்டார்ட் பண்ணணுமே இல்ல முடியணும் பிள்ளைகள். ஓல டவுட் இருக்கோ? சார் அந்த 2 characters length கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. 3 characters-ஆ? ஆமாம் இப்போ சார். a double underscore percentage என்றா a double underscore எதை குறிக்குது? ஏல தொடங்கணும். ஏல தொடங்கணும். அதுக்கு பின்னுக்கு எங்களுக்கு 2 அண்டர்ஸ்கோர் வந்தா குறைந்தது எத்தனை எழுத்து இருக்கணும் எங்களுக்கு? 3 எழுத்து இருக்கணும். எதனால குறைந்ததுன்னு சொல்றேன்டா, பெர்சன்டேஜ் சைன் வந்ததால அதுக்கு அங்கால ஏதும் பெருமானம் வந்தாலும் அது எடுக்குமா இல்லையா? எடுக்கும். கிளியர்? அதனால நாங்க சொல்லுவோம் 2 அண்டர்ஸ்கோர் வந்தா 2 எழுத்து, முன்னுக்கு ஏ இருந்தா 3 எழுத்து. அப்ப குறைந்தது 3 எழுத்து இருக்கணும். அதுல முதலாவது எழுத்து யார் எங்களுக்கு? ஏ. ஆம் சார். ரைட். ஓகே. இப்ப அடுத்து எங்களுக்கு பாருங்க. அடுத்து கமாண்ட் பிள்ளைகள் புலப்பெருமானங்களை ஏறு வரிசையில் அல்லது இறங்கு வரிசையில் காட்டுதல். ரைட். ஷார்ட் பண்ண போறோமா? நீங்க பாருங்கடா, செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்தா பிள்ளைகள் எல்லா ரெக்கார்ட்ஸையும் நாங்க பார்க்கலாம். தம்பி, எல்லாரோட பெயரின் ஏறு வரிசைப்படுத்தி நாங்க ஆக்களை பார்க்கணும். நீங்க பாத்துருப்பீங்க ஸ்கூல் எல்லாம் பாருங்க பிள்ளைகள், அட்மிஷன் வருது அல்பாபெட்டிக்கல் ஆர்டர். தெரியுமா? நான் போடுற யாரும் எங்களுக்கு அல்பாபெட்டிக்கல் ஆர்டர். சோ இந்த ஆர்டர் படி நாங்க ரிசல்ட்டை பாக்குறது எப்படி? அதாவது நேம்ட அல்பாபெட்டிக்கல் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை பார்க்கணும். ரைட். எப்படி பாக்குறேன்டா, இங்க பாருங்க. எல்லா ரெக்கார்டும் வேணும்னா நாங்க என்ன கோடிங் கொடுப்போம்? செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுப்போம். டவுட் இருக்கா? ரைட். நான் அங்கே என்ன பண்றேன்னா உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் மார்க் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்த பிள்ளைகள் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து எல்லாம் வரும் இல்லையா? இதுல நேம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஏறு வரிசையில பெற்றுக்கொள்ளணும்டா இதுக்கு நாங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. வேர் என்பது நிபந்தனையை பிரயோகிப்பது. எங்களுக்கு நிபந்தனை ஒன்றே நான் பிரயோகிக்கல, எல்லா ரிசல்ட்டும் தான் வரப்போது, பட் நேம்ட ஏறு வரிசைப்படுத்தி வரப்போது. இப்ப நாங்க எப்படி போடணும்டா ஆர்டர் பை என்று போடணும். என்ன கமாண்ட்? ஆர்டர் பை. செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை என்ன புலத்தின் அடிப்படையில? நேமின் அடிப்படையில வரிசைப்படுத்தணும்னா அசெண்டிங். என்ன போறோம்? அசெண்டிங். ஏஎஸ்சி போட்டோம்னா சரி. ஓகே. செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் ஏஎஸ்சி. டவுட் இருக்கோ? அப்படியே போட்டுட்டோம். இப்ப ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டு என்ன சொன்னா பிள்ளைகள் இங்க பாருங்க, அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி வந்திருக்கா இல்லையா? பாருங்க. கிளியர்? இதே இது நாங்க இந்த கோடிங் போடக்குள்ள பிள்ளைகள் ஏஎஸ்சி போடாட்டியும் அது இயல்பாக யாரா இருக்கும் எங்களுக்கு? அசெண்டிங் தான். கிளியர்? அசெண்டிங் தான். ஒருவேளை இறங்கு வரிசைப்படுத்தி எங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும் நம்ம நேம் என்று போட்டு ஏஎஸ்சிக்கு பதிலா டிஇஎஸ்சி போட்டா சரி. டிசெண்டிங். கிளியர்?
டிஸ்கிரைபுக்கு போற மாதிரி செலக்ட் asterisks from student ஆர்டர் பை நேம் டிஎஸ்சி இப்ப கொடுத்து பார்த்தோம்னா பிள்ளைகள் அதை காட்டுது பாருங்க. டவுட் இருக்காடா? No, sir. சரி இப்ப எங்களுக்கு பார்ப்போம். நீங்க பாருங்களா, இப்ப எங்களுக்கு பார்ப்போம். நாங்க நார்மலா இங்க பாருங்க செலக்ட் asterisks ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் கொடுத்தா பிள்ளைகள் நேம் அடிப்படையில் வருது இல்லையோ, ரைட். இப்ப நாங்க ரெண்டு புலத்தை மேட்ச் பண்ணி பார்ப்போமா? நேமும் பிளேஸும் ஆர்டரா வர மாதிரி. எப்படி? இப்போ நேம் எங்களுக்கு ஆர்டரா பார்க்க இல்லையோ, இப்போ ஆயிஷாங்களுக்கு வந்திருக்குமா ரெண்டு ரெக்கார்ட்ஸ். இப்படி வந்தாலும் அடுத்த பிளேஸையும் பார்த்து ஆர்டர் பண்ணணும் பிளேஸின் அடிப்படையில. கிளியர்? அப்ப இவரோட ஆல்பபெட்டிக்கலையும் பார்க்கணும், அவரின் ஆல்பபெட்டிக்கலையும் பார்க்கணும். ஏ என்ன சொன்னா பிள்ளைகள் ஏட ஆர்டர் எங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. டவுட் இருக்கும்? இப்போ ஒரே நியமா இருந்தபடியா பிள்ளைகள், பட் ரெண்டு பேர்ட்ட ஊரும் மாறுதா இல்லையா? Oh, sir. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்தோம்னு சொன்னாம யாரு மேலுக்கு போவா? கோல்டு ரெக்கார்ட் மேலுக்கு போகும், கேண்டி ரெக்கார்ட் மனுங்களுக்கு கீழே வரும் கீழே பிள்ளைகள். வரும். அப்ப நேம்டு ஆல்பபெட்டிக்கலையும் பார்த்து பிளேஸ் இன் ஆல்பபெட்டிக்கலையும் அப்படி பார்ப்போம். சரியோ? சின்ன கோடிங் செலக்ட் பண்ணுங்க ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் என்று போட்ட மாதிரி நேம் கமா பிளேஸ் என்று போட்டோம்னா சரி. ஓகே, இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. ஆயிஷாண்டா ஃபர்ஸ்ட் பார்க்கும் ஆயிஷான் இருக்கா, அடுத்ததும் ஆயிஷாவா, அப்ப ரெண்டும் சேம் தானே, ரெண்டும் சேம் என்றபடியா இப்ப அடுத்த ரெக்கார்ட பார்க்கும் எங்களுக்கு பிளேஸ பார்க்கும். கிளியர்? ஓகே அம்மன், இது எங்களுக்கு ஆல்ரெடி இவர் வந்து நேமோட எங்களுக்கு ட்ரூ ஆயிடுவார், அது இஷ்யூ இல்ல. ஆனா ஒரே மாதிரி பேர் வரக்குள்ள ரெண்டாவது ஃபீல்ட கம்பேர் பண்ணி மாத்தும். ஓகேவா? ஓகேவாடா? Okay, sir. டவுட் இருக்கோ? No, sir. ரைட். நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த மெத்ஸோட சம்பந்தப்பட்ட சில பாட் பார்ப்போம். சரியோ? Okay, sir. ஓகே ரைட். நாளை காலையில 4:30க்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கு இல்லையோ? Oh, sir. ரைட், சந்திப்போம் நாங்க மார்னிங் 4:30 4:40க்குலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா. Okay, sir. Good night. குட் நைட், குட் நைட், பாய். Yes, sir. Bye. ஓகே ஓகே பாய். Thanks, bye, sir. ஓகே ஓகே பாய். Bye. Bye, sir. பாய் பாய் பாய்.